வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது கோல்டன் பீரியடுங்க. சரிங்களா? தாராளமா முயற்சி பண்ணலாம். 12ல குரு, 9ல சனி. இட் இஸ் அ வெரி குட் பீரியட். 8ஆம் இடத்து ராகு. இது 3மே சொந்த ஊர்ல பிழைக்க விடாம வெளியூர் நகர்த்துற ஒரு அற்புதமான கிரகநிலை. அப்போ வெளிநாடு முயற்சிகள்லாம் அற்புதமா இருக்கும். பிஆர் வாங்குறதுக்கு இது சிறப்பான காலகட்டம். இது ஓகே. ஓவராலாவே பார்த்தீங்கன்னா, இந்த சனி, குருல யாரேனும் ஒருவர் 12ஆம் வீட்ட தொடர்பு கொண்டாலே வெளியிடத்துக்கான அமைப்புண்டு. இவங்களுக்கு 3 பேருமே வெளியிடங்கள குறிக்கிற கிரக பாவங்களோடு தொடர்பு கொள்றாங்க. இது ஒரு நல்ல காலகட்டம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்த பொறுத்தமட்டிலும், இந்த பெண்கள் குறிப்பா, அ ஆபரணங்கள் வாங்கணும், இல்ல நீண்ட நாளா இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும், கொஞ்சம் விலை மதிப்புமிக்க பொருளா இருக்கும். அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அது நல்ல பீரியட். தாராளமா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்த பொறுத்தமட்டிலும், ரொம்ப நாளா ரகசியமா வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பொண்ணு யாரையோ ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். வீட்ல எப்படி சொல்றதுன்னு தெரியாது. ஒண்ணு யாராச்சும் ஒருத்தர் வீட்ல போட்டு விட்டு போயிருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அத சொல்றேன். இல்ல சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி வந்துரும், சொல்லிருவாங்க. அப்பா! இப்பதான் என் மனசுல இருந்த பாரமே இறங்குன மாரி இருக்கு. அது பிளஸ்ஸ தருது, நெகட்டிவ் தருது, ரிசல்ட் அது வேற விஷயம். நீண்ட நாள் மனக்குமுறல்களை போட்டு உடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல குட் பீரியட். சரிங்களா? அது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கலாம், உறவுகளுக்கு இடையில இருக்கலாம், முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில இருக்கலாம். அந்த மாரி உங்க மன தாங்கல்களை கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது. சரிங்களா?